இந்த வின்டர் சீசன் ஃபுல்லாவே நான் சொல்ற ஹேர் பேக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணினா போதும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுஜி. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. இன்னைக்கு வீடியோவில் இந்த வின்டர் சீசனில் யூஸ் பண்ணுற மாதிரி கோல்ட் ஃப்ரெண்ட்லி ஹேர் பேக்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ரீசெண்ட் வீடியோஸில் ஸ்கேல்ப்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி அதுவும் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகிற ஹேர் சீரம்ஸ் பற்றியும் லாஸ்ட் வீடியோவில் இந்த வின்டர் சீசனுக்கான ஃபர்ஸ்ட் ஹேர் பேக் பற்றியும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு வீடியோலையும் நம்ம 2 ஹேர் பேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வின்டர் சீசன் ஃபுல்லாகவே நான் சொல்கிற ஹேர் பேக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணினா போதும், வேறு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த ஹேர் பேக்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஹேர் பேக். இதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் பனானா. ஒரு 2 மீடியம் சைஸ் பனானா நான் எடுத்துக்கிறேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரா மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை எல்லாமே அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம ட்ரை ஃப்ரிஸி ஹேருக்கான பெஸ்ட்டான பனானா ஹேர் பேக் ரெடி. இந்த ஹேர் பேக் நம்ம ஹேரோட ரஃப்பான கியூட்டிகல்ஸ், அதாவது ஹேரோட அவுட்டர் லேயரை ஸ்மூத்தன் பண்ணும், ஹேரோட எலாஸ்டிசிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ ஹேர் பிரேக்கேஜ் சூப்பராக ரெடியூஸ் பண்ணிடும், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த பனானா ஹேர் பேக் நம்ம ஹேரை ரொம்ப நல்லாவே நரிஷ்டாக வச்சுக்கும். இந்த மாதிரி ரெயின் அண்ட் கோல்ட் சீசனில் நம்ம ஹேர் ரொம்ப ஈஸியாகவே ட்ரையாக ஃப்ரிஸியாக ஆகும். அது எல்லாமே இந்த ஹேர் பேக் சரி பண்ணிடும். அதே மாதிரி நம்ம ஹேரை சில்கியாக பவுன்ஸியாக சேஞ்ச் பண்ணிடும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸையும் க்யூர் பண்ணிடும். நார்மல் ஹேர் டைப் உள்ளவங்க இந்த பனானா ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேர், அதாவது ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸோடு இருக்குது அப்படின்னா வீக்லி 2 டைம்ஸ் இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்போதும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் எக் எடுத்துக்கிறேன். இதை ஒரு 2 எக் எடுத்துக்கலாம். இதோட எக் ஒயிட்டை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆலிவ் ஆயில் இல்லைனா கோகோனட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேம் கேஸ்டர் ஆயிலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ப்ரோட்டீன் ரிச் எக் ஹேர் பேக் ரெடி. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஷாம்பு மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஹேர் பேக் தான், பட் ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் பேக். இது நம்ம ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். தென் ஹேர் ரூட்ஸை டீப்பாக நரிஷ் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். முக்கியமாக ஹேரோட திக்னஸ் அண்ட் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும். லோ போரசிட்டி ஹேர் டைப் உள்ளவங்க 2 ஹேர் பேக்லேயுமே கேஸ்டர் ஆயிலை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த எக் ஹேர் பேக் ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஹேர் பேக். இது மெயினாக ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். உங்களுக்கு ஹேர் தின்னிங் ப்ராப்ளம், ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி பண்ணிடும். நம்ம ஹேர் ரூட்ஸை ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங் ஆக்கும். உங்களுக்கு ஹேர் அடர்த்தியாக வேணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் கண்டினியூவாக யூஸ் பண்ணணும். இந்த ஹேர் பேக்கை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 1 ஹவருக்கு அப்புறம் எப்போதும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.